வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி. காலையில் எடப்பாடிக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி என்றே கூறலாம். அதிமுகவில் தற்பொழுது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளனர். தற்பொழுது அதிமுக இருந்த இடத்தில் தாவேகா இருப்பதாக பலரும் கூறுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாத காரணத்தினால்தான் தற்பொழுது ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கடுமையான கோபத்தில் இருப்பதாகவும், இதை சரி செய்ய வேண்டும் என்றால் தலைமை பொறுப்பிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த அந்த பதவியிற்கு தற்பொழுது சசிகலா அவர்களை நியமிக்க வேண்டும். அதுதான் சரியாக அமையும். அப்பொழுதுதான் தோல்விகள் அனைத்தையும் மீட்டெடுக்க முடியும், வெற்றி வாய்ப்பை பெற முடியும். கட்சியிலிருந்து விலகியவர்கள் மீண்டும் கட்சிக்கு வருவார்கள் அல்லது புதியவர்களை அதிமுகவில் நியமிக்க முடியும். இது தொடர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் விடாப்பிடியாக நான் பொதுச்செயலாளராக இருப்பேன் என்று தொடர்ந்தால் நிச்சயம் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கும் அங்குள்ள மரங்களுக்கும் மட்டுமே அவர் பொதுச்செயலாளராக இருப்பார். அதிமுகவிற்குள்ளே யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற தகவல்களும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? அவரது செயல்பாடுகள் முற்றிலும் தவறாகத்தான் இருக்கிறது. மக்கள் அதிமுகவை புறக்கணிப்பதோடு மறந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படவில்லை என்பதை மக்கள் தற்பொழுது உணரக்கூடிய வகையில் எடப்பாடியின் செயல்பாடுகள் இருக்கிறது. இது மிகப்பெரிய தவறு. மக்களது அருகாமையில் தான் நாம் இருக்க வேண்டும். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதிமுக உடனடியாக உதவி செய்யும் என்ற எண்ணம் மக்களுக்கு வர வேண்டும். அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களும் செயல்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை அதிமுக என்றாலே மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஏதேனும் பிரச்சனையா, இப்பொழுது யார் கட்சியிலிருந்து விலகினார்கள் என்ற கேள்வி கேட்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள். மக்கள் அதிமுகவை மறந்து கொண்டு இருப்பதாகவும் வேடிக்கையான கட்சியாகவும் பார்க்க தொடங்கிவிட்டார்கள் என்றும் நிர்வாகிகள் கடுமையான கோபத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களுக்கு கடிதங்களையும் எழுதி வருகிறார்கள். அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும், அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். அதற்கு ஒரே வழி சசிகலா அவர்களை அதிமுகவில் தலைமை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்ற தகவலையும் தற்பொழுது நிர்வாகிகள் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களுக்கு கடிதங்களை எழுதியிருப்பது சரியா தவறா? காலையில் எடப்பாடிக்கு வந்த அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது.